இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ் இப்படி எல்லா டிஃபனுக்கும் சாதத்துக்கும் மேட்சிங்கான ஒரு சைட் டிஷ் தான் ஊறுகாய் தான் இது பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். இப்போ இந்த பூண்டு ஊறுகாய்க்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு தோல் உரித்து ஒரு 1/4 கிலோ பூண்டு எடுத்து வச்சுருக்கு, 50 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கு, வெந்தயம், கடுகு, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு தேவையான உப்பும் எடுத்து வச்சாச்சு. இந்த ஊறுகாய்க்கு தேவையானது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடானதும் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. அது கூட 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. இது ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ட்ரையாக பொடி பண்ணிக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட உடனுக்குடன் வரும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பூண்டுலேயே சின்ன சின்ன பல் இருக்கிறதெல்லாம் எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயோட. செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லா வகையான சாப்பாடு, டிஃபன் எல்லாத்துக்கும் இது நல்ல மேட்சிங்காக இருக்கும். இப்போ எடுத்து வச்ச புளியை கழுவிட்டு தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். புளி நல்லா சுத்தமாக நார், கல் இல்லை, மண் இல்லாததாக இருக்கணும். அப்போ தான் அரைக்கும்போது அரைச்சி தான் வைக்க போகிறோம். அதனால் சுத்தமான புளியாக எடுத்துக்கோங்க. இப்போ புளி, பூண்டு ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறட்டும் பூண்டு. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு பூண்டு, புளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்படி புளியை வதக்கிட்டு அரைக்கும்போது உங்களுக்கு நல்லா சீக்கிரம் மசிஞ்சு நிறைய நல்லா வந்துடும். இப்போ மீதி பூண்டை சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்ச பூண்டையும் புளியையும் ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க உப்போடு சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். பூண்டு, புளி, உப்பு 3ஐயும் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. பொடியும் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இந்த பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 25 கிராம் சேர்த்துருக்கு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சோ கூட்டியோ சேர்த்துக்குங்க. இதையும் அந்த எண்ணெயோட பூண்டில் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கலக்கி விட்டுக்குவோம். இதுபோல் நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். புளி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா வலிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் கலக்கி விட்டு இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கொதித்து வேகணும். அப்போ பூண்டில் நல்லா புளி, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்துக்கும். எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். அப்பப்போ கிளறி கொடுத்துக்குங்க. இதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கு. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெந்தயமும் கடுகையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வெந்து கொதி வந்து ஒன்றா சேரணும். எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கு. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கு. கட்டி பெருங்காயத்தையும் தூள் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா பொடியும் போட்டுக்கலாம். இது கட்டி பெருங்காயம் தூள் பண்ணி போட்டிருக்கு. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம்.
ரெண்டும் நல்லா பொரியட்டும். இதை ஊறுகாயோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. எல்லா சாப்பாட்டுக்கும் நல்ல டேஸ்ட்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.